யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க. அப்போ இதெல்லாம் யார் பேசுனது? இதுக்கு முன்னாடி நீங்க அவனை பார்த்ததே இல்லைல்ல? இதோ அந்த பேக். இதோ இந்த பணத்தை யாருப்பா இவன் கிட்ட கொடுத்தது? சொல்லுங்க, யார் கொடுத்தது? இனிமேலா நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு கேவலமான விஷயத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. எப்ப நீங்க செஞ்ச தப்ப எல்லாம் தெரிஞ்சதோ அப்பவே நான் உங்களை வெறுத்துட்டேன்ப்பா. இப்போ உங்க அப்பான்னு கூப்பிடுறதுக்கு கூட அசிங்கமா இருக்கு. ஏன் முதலாளி இப்படி செஞ்சீங்க? உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தானே நான் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினேன். அப்பா இல்லாத எனக்கு வேலை கொடுத்து என் குடும்பத்தையே வாழ வச்சிங்கன்ற விசுவாசத்துல தானே நான் இத்தனை நாள் இருந்தேன். என்ன கொலை பண்ணணும்னு எப்படி முதலாளி உங்களுக்கு தோணுச்சு? இதனால நான் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல. அநியாயமா இன்னொருத்தரோட உயிர் போயிடுச்சு. இந்த பாவத்தை எங்க போய் கழுவ போறீங்க? எங்க அம்மா உங்களை கூட பிறக்காத அண்ணனா நினைச்சாங்க. இப்ப அந்த பிள்ளைய அந்த அண்ணனே கொல்ல நினைச்சாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். ஒரு வார்த்தை நீ இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல, குடும்பத்தோட எங்கேயாவது போயிடுன்னு சொல்லியிருந்தா நானே போயிருப்பேனே. சொல்லுங்க முதலாளி, ஏன் இப்படி பண்ணீங்க? வேற என்னடா பண்ண சொல்ற? உன்னால தாண்டா என் பொண்ணு என்ன வெறுக்க ஆரம்பிச்சான். சாதாரண வேலை பார்க்கிற பையன் நீ வேலை கொடுத்த முதலாளி பொண்ணை காதலிப்ப? நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா?